ஜெனீவாவில் ஐநா சபை மனித உரிமை ஆணையத்தில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பையா. இன்று ஜெனீவா ஐநா சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்றும் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படக்கூடிய இந்த தீர்மானத்தை அமெரிக்கா கொண்டுவந்துள்ள இந்த தீர்மானத்தை இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதிலும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம், அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம், மகளிர் வழக்கறிஞர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்த போராட்டத்தில் இன்று ஈடுபட்டுள்ளன. இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு விடுவதாக கூறி நீதிமன்றத்தை புறக்கணித்தனர். அது மட்டுமல்லாமல் இன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் குடும்பாதியை தூக்கிலிட்டு பின்னர் குடும்பாதியை எரித்தனர். அப்போது அவர்கள் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை கைது செய்ய வேண்டும் என்றும் அவரை போர் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்றும் ஐநா மன்றத்தில் முன்பு அவரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினர். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு இதில் பாராமுகம் இருப்பதாகவும் உடனடியாக இந்திய அரசு தலையிட்டு இலங்கைக்கு எதிரான பொருளாதார தடை விதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதற்கிடையே வழக்கறிஞர் நீதிமன்ற புறக்கணிப்பின் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமல்லாமல் சென்னையில் உள்ள மாவட்ட நீதிமன்றங்கள், நடுவர் நீதிமன்றங்கள், தீர்ப்பாயம் உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றங்களையும் இன்று வழக்கறிஞர்கள் புறக்கணிப்பின் காரணமாக நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. மேலும் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ள அனைத்து வழக்குகளும் வேறு தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டன. மேலும் அடுத்த கட்டமாக வழக்கறிஞர்கள் இதுகுறித்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிப்பதாக அறிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் வி.எம். சுப்பையா. இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி மதுரையில் வழக்கறிஞர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். உயர்நீதிமன்ற கிளை முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் பலர் பங்கேற்றனர். மத்திய அரசு இந்த விவகாரத்தில் மௌனம் சாதித்து வருவதற்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்றங்களை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். இதேபோல் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி மனித உரிமை அமைப்புகள் சார்பிலும் மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.